ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி லட்டு செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ராகி லட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ராகி மாவு 1 கப்பு, அரை கப்பு தேங்காய் துருவல், அரை கப்பு வெல்லம், தேவையான அளவு நெய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வாணலியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் தேங்காய் துருவலை கொட்டி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கருவு விட்டுறாமல் அதை வருங்க. அது நல்ல பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆனோடனே அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதே வானிலையில் நீங்கள் கொஞ்சமாக நெய் ஊற்றி அந்த நெய்யில் மாவை கொட்டி வறுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அதை கிண்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க சீக்கிரத்தில் அடி பிடிச்சிரும் மாவு. ஃப்ரெண்ட்ஸ், அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நெய்யும் அந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மாவும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி கிண்டுறதுனால நம்ம சாப்பிட்றப்போ அந்த நெய்யோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸை சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால தான் நெய்யை மாவில் போட்டு நல்லா கிண்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதுலேயே நம்ம கொஞ்சமாக ஒரு அரை கப்பு வெல்லத்தை கொட்டி கிண்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு, வெல்லம், நெய் 3 பொருளுமே நல்லா அதில் மிக்ஸ் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேங்காய் துருவலை அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும்னா நட்ஸு கூட சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அதில் கொட்டி கிண்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது கொஞ்சம் சூடாக ஆறினதுக்கப்புறம் அதில் நெய்யை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிங்கன்னா சுவையான ராகி லட்டு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.